ஹலோ மக்களே, ஏப்ரல் 20 சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல நட்சத்திரம் வந்து மண்டை குழம்பி போயிருக்காங்க. அபூர்வா வந்து நைட்டு என்ன நடந்துச்சு, அந்த செரி இந்த ஒரு வழியா அவனுக்கு பில்லி சுனியா வச்சாச்சு அந்த மாதிரி கேக்குறாங்க. டார்ச்சல் இல்லாம தூங்கி அந்த மாதிரி கேக்குறாங்க. அவங்க உடனே அவனால எனக்கு திருப்பியும் நான் டிப்ரெஷனுக்கு போனதுதான் மம்மி மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அபூர்வாக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப அவனுக்கு பிளாக் மேஜிக் பழிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்னெல்லாம் நீ பண்ண சொல்லு அப்படிங்கும்போது முதல்ல நான் அவன் காலை எடுத்து குத்துனேன், அதுக்கடுத்து காலை எடுத்து எத்துனேன், அதுக்கடுத்து மண்டே வச்சு சுத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்றாங்க அந்த பொம்மையை என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அபூர்வா வந்து நீ நிறுத்து இதுக்கு அடுத்து என்ன பண்ண, அவன் காலை ஒரு வச்சு எத்துனியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மம்மி ஆமா நான் அப்படிதான் பண்ணேன். அதுக்கடுத்து அவன் கையை ரெண்டையும் எடுத்து அப்படியே சுத்துனியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மம்மி நான் கையை எடுத்து 2 கையும் எடுத்து சுத்துனேன் அப்படின்னு சொல்றான். மம்மி நீங்க என்ன என் ரூம்ல வந்து பாத்தீங்களா, எப்படி கரெக்டா சொல்றீங்க, எல்லாமே கண்ணால பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தலையில அடிச்சுட்டு நேத்து நைட்டு என்ன மருதாணியில தூங்கவே விடல ரூமுக்குள்ள வந்து, அதுக்கடுத்து நேற்று நீ அங்க பண்ணதுக்கெல்லாம் முதல்ல மருதாணி இலையை போய் பாப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மருதாணி இலை ரூமுக்கு வந்து நட்சத்திரம் கூட்டிட்டு போறாங்க. மருதாணி இலை பார்த்தா இன்னும் வந்து அந்த பெட்ஷீட்டை போத்திட்டு எந்திக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வாயில வர துணியை வச்சு விட்டு போயிட்டாங்க இவங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. ஐயோ சித்தி சாரி சித்தி என்ன மன்னிச்சிரு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அதுக்கடுத்து நேற்று நடந்ததெல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் வந்து நட்சத்திரம் கேட்குறாங்க, நீங்க ஏதாவது எலுமிச்சம்பழத்தை நேற்று மிதிச்சிங்களா அப்படின்னு ஏதாச்சும் எலுமிச்சம்பழத்தை எடுத்தீங்களா அந்த மாதிரி ஏதோ கேட்குறாங்க. உடனே அப்புறமும் அந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன சித்தி நேற்று ஏதாவது எலுமிச்சம்பழத்தை நீ பாத்தியா கையால் எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நேற்று நான் ஒன்று இருந்தது அதை என் காலால் தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கெல்லாம் நில சாவு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து கோவப்பட்டு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உன்னை அபூர்வாவும் ஏமா அவன் பொண்ணு என்னை பற்றி இப்படி சொல்லிட்டு போறா, நான் என்னமா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. மருதாணியில வந்து அபூர்வா கிட்ட, அபூர்வா நான் அது வந்து இவங்க கிட்ட அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீ நெஞ்சு பிடிச்சு செத்துருவேன், நீ தெரியாமலே இருக்கட்டும் உனக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவும் வாய்க்கு வந்த மாதிரி மருதாணியில பிடிச்சி திட்டிட்டு போறாங்க. அதுக்கடுத்து மருதாணியில பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை தட்டி விட்டது இவ்வளவு பெரிய விஷயமா, இதுக்கு இவ்வளவு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு என்கிட்ட சண்டை போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில பாட்டு அது பாட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க பார்த்தா ககன் வீட்டுல பூமி அவங்க எல்லாம் இருக்காங்க. இங்க எஸ்ஐ சூர்யா வந்து அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல வராங்க. வந்த பின்ன பார்த்தா அவருக்கு வந்து அந்த ககன் அசிங்கப்படுத்தினது வந்து திரும்ப 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 அவர் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு என்ன வேலை பண்ணாலும் அந்த ககன் வந்து அவரை எல்லாரும் முன்னாடி அடிச்சதுக்கு தள்ளி விட்டது அதே தான் அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. உடனே அவரை எடுத்து கோவத்துல சிகரெட் எல்லாம் எடுத்து குடிக்கிறாரு. அதுக்கு அடுத்து அந்த இசை சூர்யா வந்து சிகரெட் எடுத்து குடிக்கிறாரு. அப்புறம் நான் அந்த ககனுக்கு பெரிய பாடம் புகட்டுவேன், இது கண்டிப்பா நடக்கும், போலீஸ் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு நான் அவனுக்கு காட்டுவேன், அவனுக்கு பயனை என்னத்தை நான் காட்டுவேன், சாவனை என்னத்தைன்னு காட்டுவேன்னு சொல்லிட்டு அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ சூர்யா பாட்டு அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அந்த ரத்னம் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. ரத்னமோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருக்கு, அவளை போட்டு அடின்னு சாவடி அடிச்சிருக்காங்க. ஆனாலுமே அவன் இன்னும் வரைக்கும் உண்மையை சொல்லலை, அபூர்வா பேரை சொல்லவே இல்லை, அபூர்வா உண்மையும் சொல்லவே இல்லை. அந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து இவர் வந்து எஸ்ஐ சூர்யா வந்து கேட்குறாரு, அவங்க அந்த ரத்னம் ஏதாவது உண்மையை சொல்லுச்சா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சார் நாங்களும் அடிச்சு எங்க கை கால்லாம் வலிச்சதுதான் மிச்சம், கம்பெல்லாம் உடஞ்சதுதான் மிச்சம், ஆனா அந்த பொண்ணு உண்மையே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. விடாதீங்க, தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க, சோறு தண்ணி எதுவும் கொடுக்காம அவளை அடின்னு அடிங்க, அவள் வாயிலேருந்து உண்மை வர விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிள் திருப்பியும் போய் அந்த ரத்தனத்தை போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே பூமி வந்து பதறி அடிச்சுட்டு எஸ்ஐ சூர்யாவை பாக்குறதுக்காண்டி வராங்க. உடனே பார்த்தோன்னே எஸ்ஐ சூர்யா வந்து பூமியை பார்த்தோன்னா, வாங்க மேடம் வாங்க, என்ன உங்க புருஷன் என்ன ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்த போறாரு, இப்ப நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன அசிங்கப்படுத்த போறீங்களா, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்கள பூமியை ரொம்ப திட்டுவாங்க. உடனே பூமியும் சார் என் ஹஸ்பண்ட் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு, என்னோட மாமா பண்ணது பெரிய தப்பு தான், நான் அதுக்காக சாரி கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் மன்னிச்சிருங்க சார். ஆனா பூமி அவர் மதிக்கவே மாட்டார் எஸ்ஐ சூர்யா. ஆமா உன் புருஷன் என்ன ரோட்ல எல்லாரும் முன்னாடி அடிப்பான், நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீ மன்னிப்பு கேட்ப, நான் உடனே மன்னிச்சிடணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதுக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பிடிச்சி திட்டிட்டு அந்த ககனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு சாவு பயத்தை நான் காட்டுறேன்னா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு பூமிக்கிட்டையும் வந்து கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. இவர் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே தான் இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு பூமி கிட்ட. அதுக்கடுத்து அந்த சிகரெட் வந்து இப்படி தட்டுவாரு, அந்த ஆஷ் வந்து அவரோட ஷூல விழுகும். ஏன்னா இவர் ககன் வந்து ஒரு இதுல தள்ளி விட்டுருப்பாருல, அப்ப அந்த அவரோட ஷூல வந்து ஒரு லிக்விட் ஏதோ கொட்டி இருக்கும்.
அது தெரியாம அந்த ஆஷ் பட்டோன்னே அந்த ஷூ வந்து எரிய ஆரம்பிச்சிடும், கால் வந்து அந்த ஷூ வந்து எரிய ஆரம்பிச்சிடும். உடனே பூமி தான் ஃபர்ஸ்ட் பார்த்து ஐயோ சார் எரியுது சார் காலில் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்து பூமியே ஒரு டவல் எடுத்துட்டு வந்து அவங்க ஷூல இருக்கிற அந்த இதெல்லாம் காப்பாத்திடுவாங்க, தீயை வந்து அணைச்சு காப்பாத்திடுவாங்க எஸ்ஐ சூர்யாவை. உடனே எஸ்ஐ சூர்யா வந்து இப்ப மனசு மாறிடுவாரு. உடனே போலீஸ் தான் எப்பவும் மக்களை காப்பாத்துறோம், ஆனா நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சார் அந்த ரத்னம் ஏதாவது உண்மையை சொன்னாலா, அவள்கிட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா, கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து எஸ்ஐ சூர்யா கிட்ட கேட்பாங்க. எங்க அவளை அடிச்சு கம்பு உடஞ்சதுதான் மிச்சம், வாயில இருந்து ஒரு உண்மையும் வரமாட்டேங்குது, யார் இதெல்லாம் பண்ண சொன்னா எதையுமே சொல்ல மாட்டா, ஆனா நான் அவளை விட மாட்டேன், சாகுற வரை அவளுக்கு நான் விட மாட்டேன், அவ உண்மையை சொல்ற வரை இந்த இடத்துல இருந்து நான் அவளை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி வந்து சார் நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், அதை வேணா கேக்குறீங்களா, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா அப்படிங்கிறாரு. பூமி என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இப்ப நீங்க வந்து அந்த ரத்தனத்தை தப்பிக்க விடுங்க, தப்பிக்க விட்டீங்கன்னா அவ கண்டிப்பா அவளுக்கு யார் இந்த வேலையை சொன்னாங்களோ அவங்கள பார்க்கதான் போவா, ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் அவளை அடிச்சிருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க, அவ கண்டிப்பா இதை பத்தி அவங்க ஓனர் கிட்ட சொல்றதுக்காண்டி அவங்க ஓனரை பார்க்க போவா, யார் இவங்க உங்க அண்ணனை கொல்ல சொன்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இது நல்ல ஐடியாவா இருக்கே பூமி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இப்பவே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ரத்னத்தை நீங்க தப்பிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த லேடி கான்ஸ்டபிளும் போயிட்டு ரத்னம் கிட்ட போயிட்டு அடின்னு திரும்ப அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சுட்டு இங்க அந்த லேடி கான்ஸ்டபிள் யாருன்னு பார்த்தா அவ்வளோ அபூர்வாவோட ஆள் தான். ரத்னத்துக்கிட்ட வந்து சொல்லிடுவா ஏய் அப்படின்னு சொல்லுவா. உடனே நானும் மேடமோட ஆளு தான் அப்படின்னு சொல்லுவா. நீங்களும் மேடமோட ஆள் தானா, இப்ப என்ன, இப்போ உன்னைய அவங்க தப்பிக்க விட போறாங்க, தப்பிக்க விட்டுட்டு நீ யார்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு உன்னைய வச்சு மேடமை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீ வேற எங்கேயாவது போயிரு, மேடம் மாட்டி விட்டுரு, அதை மாட்டி விட்டுனா அவ்வளவுதான், உனக்கு கொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ரத்னத்துக்கிட்ட. உடனே இவளும் வந்து நான் உன்னை இப்ப வாஷ்ரூம் கூட்டிட்டு போற மாதிரி வெளியே கூட்டிட்டு போவேன், என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிடு, வேற எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேடமை பார்க்க போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நீ வேற யாரையாவது மாட்டி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிடுவோம் ரத்னத்துக்கிட்ட. உடனே இந்த ரத்னம் வந்து அவங்களால நடக்கவே முடியாது, வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படி வாசல் வர போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வர வந்துருவாங்க. வந்தோடனே என்கிட்ட இருந்து இப்ப தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேடி கான்ஸ்டபிள். உடனே அவளும் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிடுவா. இவ உடனே நல்லவங்களாட்டம் இந்த லேடி கான்ஸ்டபிள் போய் எஸ்ஐ சூர்யா கிட்ட சார் அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த எஸ்ஐ சூர்யா வந்து பூமிக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் பூமி, நீங்க சொன்ன ஐடியா தான் இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நான் இப்போ யாருன்னு தெரிஞ்சிடும் அந்த கொலையாளி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், என் அண்ணனை கொண்டவனா என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க. உடனே இவன் அந்த எஸ்ஐ சூர்யா கார் எடுத்துட்டு அந்த ரத்னத்துக்கு பின்னாடியே மெதுவா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ரத்னத்துக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ரத்னத்துக்கு தான் முதல்ல தெரியுமே அவங்க வந்து அபூர்வா மாட்டி விடக்கூடாதுன்னு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தான் சொல்லியிருப்பாள்ல. அது தெரியாம இவ என்ன பண்ணுவா, ரத்னம் வந்து அபூர்வா வீட்டுக்கே போவாங்க. அப்படியே மெதுவா போயிட்டே இருப்பாங்க ரோட்ல. இவங்க பின்னாடியே கொஞ்சம் தூரமா வந்து இந்த எஸ்ஐ சூர்யா வந்து போலீஸ் மற்ற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து கார்ல வந்து இந்த ரத்னத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த ரோடு வந்து ஐயோ இது என்ன சரச்சந்திரா வீட்டு ரோடுக்குள்ள வரா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாரு. உடனே அதுக்கடுத்து பார்த்தா அவ சரச்சந்திரா வீட்டுக்குள்ளே வந்துருவா. வந்தோன்னே பார்த்தா இவங்க அந்த போலீஸ் எல்லா படையில எல்லா ரூம்ல இருந்தும் வந்துருவாங்க. கான்ஸ்டபிள் எல்லாம் ஒவ்வொரு ஜன்னல்ல இருந்து ஒவ்வொரு திசையில இருந்து வருவாங்க. இந்த எஸ்ஐ சூர்யா வாசல்ல இருந்து வருவாரு, ஒருத்தங்க பின்வாசல்ல இருந்து வருவாங்க கான்ஸ்டபிள். இப்படி எல்லாரும் வந்து அந்த ரத்னத்தை வந்து சுத்து போட்டுருவாங்க. அதுக்கடுத்து அங்க வந்து அந்த ரத்னத்தை போட்டு அந்த லேடி கான்ஸ்டபிள் அடின்னு அடிக்கும். இங்க யாரு உனக்கு தெரியும், எதுக்கு இங்க வந்த, உன்னை யாரு இங்க கொலை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா ஒருத்தரா இப்பதான் வீட்டுல வந்துட்டு இருப்பாங்க. சரச்சந்திர வருவாரு, இவங்க பிந்து எல்லாரும் வருவாங்க. அப்புறம் மீரா, கேபி, செரி, அபூர்வா எல்லாரும் வந்துருவாங்க. மருதானியால இவங்களை பார்த்தோன்னா ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி இவ என்ன இங்கே வந்திருக்கா, அப்ப அபூர்வம் இப்ப ஜெயிலுக்கு போயிருவா, அவ கூட நானும் போயிருவானா, அப்ப மீதி வாழ்க்கை ஜெயில தானா, கண்டுபிடிச்சிட்டாங்களா இந்த போலீஸ், ஐயோ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மருதானியில இங்க பயந்து செத்துக்கிட்டு இருக்கும். இவங்க வந்து அப்புறம் வந்து அந்த ரத்னத்துக்கிட்ட கண்ணை காட்டுவாங்க, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. கேபி வந்து பாத்துட்டே இருப்பாரு, எப்படி இப்போ வழி தாங்க முடியாம உண்மையை சொல்லதான் போறா, இவளுக்கு இன்னைக்கு அபூர்வா இன்னையோட இவளோட அபூர்வாவோட சாப்டர் இன்னையோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பாரு. சரியும் ஒரு பக்கம் எப்படியோ இவளை பிடிச்சிட்டாங்க, அபூர்வா அத்தைய மாட்டி விட போறான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அடின்னு போட்டு அடிப்பாங்க. ஆனா ரத்னத்து வாயில இருந்து ஒரு உண்மை கூட வராது. அவ சொல்லவே மாட்டா, என்ன ஆனாலும் எவ்வளவு நாள் அடிங்க நான் தாங்குவேன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து சரச்சந்திரா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாருமா, நீ பண்ணது தப்புதான், ஆனா நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல, நீ தயவு செஞ்சு நீ சொல்ற உண்மையில தான் என்னோட சோபா சந்திராவை யாரு கொண்டாங்கன்னு தெரிய போகுது, அதனால தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லுமா ப்ளீஸ், நான் உனக்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன்,
நான் உன்கிட்ட ரொம்ப அடிப்பணிஞ்சு கேட்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா பேசிக்கிட்டு இருப்பாரு சரச்சந்திரா போயிட்டு ரத்னத்துக்கிட்ட. உடனே அவளும் வந்து ரத்னம் வந்து அபூர்வா பாத்துக்கிட்டே இருப்பா. என்ன ஆனாலும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவ அபூர்வா வந்து கண்ணை கட்டிட்டே இருப்பா. சொல்லாத, உண்மையை சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரத்னமா அதுக்கடுத்து அதுக்கடுத்து இவர் எஸ்ஐ சூர்யா வந்து சார் இவங்க கிட்ட எல்லாம் என்ன இப்படி மெதுவா பேசிக்கிட்டு இருந்தா இவ உண்மையா சொல்லுவாளா, இவளெல்லாம் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் இவ உண்மையா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப சொல்ல போறியா நடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அப்படி நேரம் அபூர்வா பக்கம் கை நீட்டுவா. உடனே எல்லாரும் அபூர்வா அப்படின்னு ஷாக் ஆயிருவாங்க. அப்படியே அந்த கையை நேரம் எடுத்து கேபி பக்கம் நீட்டிடுவா. கேபி உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரன் வந்துட்டு இவங்க தான் சார் அப்படின்னு கேபிக்கு வந்து கோவம் வந்துடும். ஏமா நான் இதுக்கு முன்னாடி உன்னைய பார்த்தது கூட கிடையாது, நீ யாருன்னு கூட தெரியாது, உன் பேர் என்னன்னு கூட தெரியாது, என்னையம்மா சொல்ற, நான் எப்பமா உன்னை பார்த்தேன், பொய் சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவாரு. அப்புறம் இந்த எஸ்ஐ சூர்யா வந்துட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரச்சந்திரன் வந்துட்டு ஏண்டா என் வீட்டு தின்னு என் வீட்டிலே சாப்பிட்டுட்டு என் வீட்டு உப்பையே தின்னுட்டு எனக்கே நீ துரோகம் பண்றியா, சோபா சந்திரா யாரா, உன்னைய சொந்த தங்கச்சி உன்னைய சொந்த அண்ணனால தானடா என் சோபா சந்திரன் நினைச்சா, அவளே கொள்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேபிய போட்டு அடி அடின்னு விசாரிக்கவே இல்லை. கேபிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல சரச்சந்திரா. போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. கண்ணத்துல அடிக்கட்டும் கையில அடிக்கட்டும், சரி வந்து காப்பாத்துங்க, ஐயோ மாமா விடுங்க விடுங்க விடுங்க, டேய் இது யாரு கொடுக்க வராதிங்க, என் சோபா சந்திராவை கொன்னவனா நான் சும்மா விட மாட்டேன், அந்த என் சோபா சந்திரானா உயிர் நீங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லிட்டு இப்போ அவரை கேபிய போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா மீரா வந்து அண்ணா விட்டுருங்க, நான் அவர் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அப்புறம் வந்து கேப்பை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. உடனே அதுக்கடுத்து இவனை நான் சும்மா விட போறது இல்லை, இவனுக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மாடிக்கு போய் இவரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவாரு. துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு என் கேபி உனக்கு நான் உன்னை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் சோபாவை சொந்த அண்ணனால தானே உன்னை நினைச்சேன், அவளை எப்படி உனக்கு கொல்ல மனசு வந்துச்சு, இந்த ஆசைக்காக இந்த ஒட்டுமொத்த சொத்துக்காக நீ என் ஷோவாவே கொண்டிருக்கா, நீ உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவாரு. உடனே அது சுலவு போயிருவாரு கேபிய. உடனே எஸ்ஐ சூர்யா வந்துட்டு சார் எதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், எதுக்கு போலீஸ் இருக்கு, எதுக்கு கோர்ட் இருக்கு, நீ எல்லாத்தையும் நீங்க நேர்மையான வழியில தான் இது பண்ணணும், இது என்ன சார் குறுக்கு வழியில இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே தண்டனை கொடுத்தா அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், கோர்ட் எதுக்கு இருக்கு, நாங்க என்ன நடந்துச்சு நாங்க உண்மையை கண்டுபிடிச்சுக்குவோம், நீங்க இப்போதைக்கு அவங்கள இங்க கூட அனுப்பி வைங்க, அது மட்டும் தான் நீங்க உங்களால பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அந்த எஸ்ஐ சூர்யா வந்து சரச்சந்திரா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. முதல்ல அந்த ராஸ்கல் இந்த வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணி கேபியை கூட்டிட்டு போயிருவாங்க. இங்க மீரா வந்து அண்ணா அவர் அப்படி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாருண்ணா அப்படின்னு சொல்ற. மீரா நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி இவர் கோவப்பட்டு தங்கச்சியை திட்டிடுவாரு. உடனே செரியும் வந்து கெஞ்சுவான். அதுக்கடுத்து அந்த கேபியோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வாசல்ல போட்டு எரிக்கிறதுக்கு வந்துருவாங்க. உடனே அந்த கேபியோட ஞாபகம் இனிமேல் இந்த வீட்டுல எதுவுமே இருக்கக்கூடாது, அவனை பத்தி இனிமேல் யாரும் பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ், போட்டோ, அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுக்கு வாசல்ல போட்டு எரிக்கிறதுக்காக கொண்டு வந்துருவாரு கேபி. உடனே அதுக்கடுத்து செரிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். மாமா இன்னும் நிரூபணமே ஆகலை, என் அப்பா தான் பண்ணாங்கன்னு, அதுக்குள்ள நீங்க இது பண்றீங்க, என் அப்பாவோட ஞாபகம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப நாங்கெல்லாம் யாரு, எங்க அப்பாவோட ஞாபகம் தானே, அப்ப எங்களையும் கொண்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏன்னா கேபியோட பசங்க தானே வந்து இவங்க சரி இந்து பிந்து எல்லாம், அப்ப எங்களெல்லாம் கொண்டுருவீங்களா அப்படின்னு சொல்ற. மீரா வந்து சொல்றாங்க அண்ணா அப்ப அவரோட தாலி நான் இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கேன், அப்ப என்னையும் கொண்டுருவீங்களாண்ணா, அப்ப நானும் செத்துருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கொண்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீரா கேட்டுட்டு இருப்பாங்க. நீ கேபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னோட தங்கச்சி, அதனால நான் ஒன்னும் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கும் போது இங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். அபூர்வா பெரிய நாடகத்தை போடுவாங்க. கேபியை நான் தான் அந்த மீராக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் நல்லவன் நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சேன், என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பாங்க. என்னோட அக்காவை கொன்னுட்டு தான் அவன் இந்த ஆஸ்திக்காக இந்த ஒட்டுமொத்த சொத்தை அடையணுங்கிறதுக்காண்டி என்னோட அக்காவை கொண்டிருக்கான, அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, நான் செஞ்சது பெரிய பாவம், அவனை போய் நம்ம மீராக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அதுவும் அவனுக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சிட்டு நம்ம மீரா வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டான், ஐயோ இந்த கையால தானே நான் அந்த மீராக்கும் கேபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது மாமான்னு இவங்க ஒரு பக்கம் அந்த உருட்டு இந்த உருட்டு இல்ல அந்த நாடகத்தை இவங்க அபூர்வா போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இவரு சரச்சந்திரா வந்து அவரை எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருப்பாரு. கேபிக்கும் சரச்சந்திராவுக்கும் அடுத்து பெரிய வாக்குவாதம் ஆயிரும். இங்க ககன் பூமி வீட்டுல பார்த்தா பூமி வந்து அயன் பண்ணிட்டு இருப்பாங்க. அயன் பண்ணிட்டு இருக்கும்போது இவரு ககன் இருந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டாரு. கல்யாணம் ஆயிடுச்சு, தொட்டி தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன், அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கா, ஆனா என்னை ஒரு வாட்டி கூட பார்க்க மாட்டாரு, இல்ல என்னை கண்ணு ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டே
பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ககன் வந்து இவங்களுக்கு தெரியாம பாப்பாரு, ஆனா கண்டுக்க மாட்டாரு. இவர் பாக்கப்போ அவங்க 2 பேரும் பார்க்க மாட்டாங்க. இப்படி ககன் பாக்குறப்போ பூமி பார்க்க மாட்டாங்க, பூமி பாக்குறப்போ ககன் பார்க்க மாட்டாங்க. இப்படி இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அயன் பண்ணிட்டு அந்த வழியா போயிட்டு இருப்பாங்க. வேணுக்குனே காலை தள்ளி வச்சு ககன் வந்து அவங்கள விழுக வச்சிருவாங்க பூமியை. உடனே அவங்க கையில இருக்குது எல்லாத்தையும் கீழே கொட்டி உடனே ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுருவாங்க. உடனே நீங்க தானே இப்படி பண்ணீங்க, வேணும்னு தானே நீங்க இப்படி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பால் வேற கிடக்கும். நீங்க தானே உங்க காலை நீட்டி இது பண்ணீங்க, நான்லாம் எதுவும் பண்ணலையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்டுட்டு இருப்பாரு. பொய் சொல்லாதீங்க மாமா, நீங்க தான் காலை நீட்டி நீ விழுக வச்சீங்க, எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்ப நான் இந்த சோஃபால உட்காடுறேன், நீங்க பூமி, நான் தான் ககன், இப்ப நீங்க நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 வாட்டி காலை வைப்பாங்க. இவங்க கால் சின்ன காலு, ககன் காலு பெரிய காலு, அவங்க எப்படி இவங்க காலு கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு அது புரியவே புரியாது. அவங்க பாட்டு காலை வச்சுட்டே இருப்பாங்க. ககன் வந்து தள்ளி போவாரு. முதல்ல நான் என்ன அங்கேயே வந்தேன், நான் இந்த பால் கிட்ட தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் கிட்ட தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல செகண்ட் டைம் வாங்க, தேர்ட் டைம் வாங்க, 4th டைம் இந்த மாதிரி வருவாங்க. 4th டைம் வேணுக்குனே ரொம்ப காலை நீ தள்ளி வச்சிருப்பாங்க. பார்த்தா பூமியே அந்த சோஃபால இருந்து கீழே விழுந்துருவாங்க. அதுக்கடுத்து ககன் தூக்குவாரு. இதுக்குதான் என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்றது, நீ ஏன் ஏதாவது நினைச்சிட்டு இருப்பா, போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவரே ககனே பூமி போனதுக்கு அப்புறம் காலை வச்சு அந்த பாலை எடுத்துருவாரு. அப்புறம் பாப்பா அப்ப வேணும்னா இவங்க பண்ணியிருக்காங்கல்ல, இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் போவாங்க. இதுக்கு அடுத்து கேபியோட நிலைமை என்னாச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சு கேபிக்கு, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் பார்ட் 2 வீடியோல அப்லோட் பண்றேன். மறக்காம பார்ட் 2 வீடியோ பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ஹீரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.